இங்கே பாருங்களேன், நான் துணி துவைச்சு மாடியில் காய போடலான்னு கொண்டு போனேங்க. அங்கே ஒரு பாப்பா தனியாக உட்காந்துக்கிட்டு இருந்தது. நான் உடனே சொன்னேன், எல்லாரும் கீழே விளையாடிட்டு இருக்காங்க, நீ மட்டும் ஏன் செல்லம் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு சொன்னேன். அது சொன்னுச்சு, போங்க ஆண்டி நான் கோவத்தில் இருக்கேன்னு சொன்னுச்சு. உனக்கு என்ன செல்லம் இவ்வளோ வயசுலேயே கோவம்னு கேட்டேங்க. அது சொன்னுச்சு, எங்கள் பாப்பா ரொம்ப அழகாக இருக்குது, நான் கருப்பாக இருக்கேன்னு சொல்லி எங்கள் தாத்தா என்னைய கருப்பின்னு கூப்பிட்டாங்களா, அது எனக்கு கோவமாக வந்துருச்சுன்னு சொன்னேன். சொன்னுச்சு. அப்போ நான் சொன்னேன், "இங்கே வா பாப்பா, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். அழகு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அறிவு தான் சிறந்ததுன்னு சொன்னேன்." "எப்படி சொல்கிறீங்க பாட்டி?" அப்படின்னு ஆன்ட்டின்னு கேட்டுச்சு. உடனே நான் சொன்னேன், "இங்கே வா, பைபிளில் எஸ்தர்ன்னு ஒரு புக் இருக்குது. அதில் ரொம்ப அழகா வஸ்தின்னு ஒரு ராணி இருந்தாங்களாம். அந்த ராஜா தன் ராணியோட அழகில் மயங்கி புகழணும்னு சொல்லி ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் விருந்து வச்சாராம். அப்போ வேலைக்காரங்கள விட்டு ராணியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். ராணி அங்கே வர மறுத்துட்டாங்களாம். உடனே அங்கே அவசர அவசரமாக மந்திரி எல்லாம் சேர்ந்து ராஜாவோட பேச்சை ராணியே கேட்கல. நம்ம ராஜாவுக்கு வேறு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள கல்யாணம் ஆகாத பெண்களெல்லாம் தூக்கிட்டு வாங்க அரண்மனைக்குன்னு சொன்னாங்களாம். அப்போ அங்கே ஊருக்குள்ளே எஸ்தருன்னு ஒரு பொண்ணு, ஏழை பெண்மணி. அதுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவங்க சித்தப்பா தான் வளர்த்தாங்களாம். உடனே இவங்க பயந்துக்கிட்டு இருந்தாங்களாம், அரண்மனைக்கு போய் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. உடனே அவங்க சித்தப்பா சொன்னாராம், "நீ பயப்படாமல் போ, உன்னால் நம்மளுடைய ஜனங்கள்லாம் விடுதலை ஆவாங்க, நீ போ, நான் சொல்கிறபடி கேளுன்னு" சொல்லி அனுப்பிச்சி விட்டாராங்க. அது போச்சாம். அங்கே எல்லா பெண்களும் போயிருப்பாங்க இல்லையா, ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா சாதாரண விஷயமா. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்களாம். இப்போல்லாம் பார்லர் இருக்குல்ல, அது மாதிரி அப்போ அவங்க அலங்காரம் பண்ணி பட்டு புடவை கட்டி நிறைய நகைகள்லாம் போட்டு ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி நிற்கணும்னு நின்னாங்களாங்க. இந்த எஸ்தர் மட்டும் எதுவுமே செய்யலையாம். இங்கேருந்து எப்படி கூட்டிகிட்டு போனாங்களோ அது